வணக்கம் அன்பு நண்பர்களே, வெல்கம் டு அவர் சேனல் விஆர் மீடியா தமிழ். செய்யூர் தொகுதியில் வெற்றி யாருக்கு? கருத்து கணிப்பு முடிவுகள். செய்யூர் தொகுதியில் யார் வெற்றி பெறப் போகிறார்கள், யாருக்கு எவ்வளவு செல்வாக்கு இருக்கின்றது என்பதை பற்றிய காணொலி தான் இந்த காணொலி. வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போவோம். அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய நண்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செஞ்சுருங்க. கூடவே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி நம்முடைய சேனலில் வரக்கூடிய வீடியோஸை தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன்ஸ் மூலமா பெற்றுடுங்க. செய்யூர் சட்டமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் 2011 தேர்தலில் தான் முதல்ல அறிமுகமாகின்றது. தொகுதி மறுசீரமைப்புக்கு பிறகு உருவாக்கப்பட்ட தொகுதி. இந்த தொகுதியில் பொறுத்த வரைக்கும் லத்தூர் ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய 41 ஊராட்சிகள், அதாவது லத்தூர் ஒன்றியம் முழுமைக்கும் இதில் வருகிறது. அதே மாதிரி சித்தாமூர் ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய 43 ஊராட்சிகள் சித்தாமூர் ஒன்றியம் முழுமையாக வருகின்றது. இடக்கடி நாடு பேரூராட்சியில் இருக்கக்கூடிய ஒரு 21 வார்டுகள் இடக்கடி நாடு பேரூராட்சியும் இதில் முழுமையாக வருகின்றது. திருக்ககுன்றம் ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய ஒரு பாதி பகுதி, அதாவது 21 ஊராட்சிகள் மட்டும் இந்த தொகுதியில் வருகின்றது. மொத்தம் 3 ஊராட்சி ஒன்றியங்களையும், அதாவது 2 முழுமையான ஒன்றியங்களையும், ஒரு ஒன்றியத்தில் பாதியும், அது மட்டும் இல்லாமல் ஒரு பேரூராட்சி இந்த தொகுதிக்குள்ளே வருது. கடற்கரையை ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு தொகுதி, மீனவ தொழிலையும் விவசாய தொழிலையும் மக்கள் பெரும்பான்மையாக கொண்டிருக்கக்கூடிய ஒரு தொகுதி. செங்கல்பட்டு மாவட்டத்தினுடைய கடைசியாக இருக்கக்கூடிய தொகுதி அப்படின்னு கூட சொல்லலாம். தென் பகுதியில் இருக்கக்கூடிய கடைசி தொகுதியாக இருக்கக்கூடிய தொகுதி இந்த செய்யூர் சட்டமன்ற தொகுதி. இந்த தொகுதியில் மக்களினுடைய வாக்காளர்கள், மொத்த வாக்காளர்கள் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா மொத்தம் 2,02,055 வாக்காளர்கள் வந்து இந்த தேர்தலில் இருக்காங்க. இப்போ இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சாதிய வாரியில் பார்க்குறப்ப தலித் சமூகம் பெரும்பான்மை சமூகமாகவும், அதற்கு அடுத்தபடியாக வன்னியர் சமூக மக்களும், கணிசமான அளவு மீனவ சமூக மக்களும், அதே மாதிரியாக புதுப்பட்டணம் இடக்கடி நாடு போன்ற பகுதியெல்லாம் இஸ்லாமிய சமூக மக்கள் அதிகமாகவும், அதே மாதிரி கிறிஸ்துவர்கள் கணிசமான அளவும், ரெட்டியார் சமூகம், நாயுடு சமூகம் போன்ற மக்களும் இந்த பகுதியில் பெரிய அளவில் இருக்காங்க. 2021 தேர்தல் முடிவுகள் இந்த தொகுதியில் எப்படி இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விசிகா விடுதலை சிறுத்தைகள் கட்சி, திமுக கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி போட்டியிட்டு 82,750 வாக்குகளை பெறாங்க. சரியாக சொல்லணும்னா 46.49% வாக்குகள். அடுத்ததாக அதிமுக 78,708 வாக்குகளை பெறாங்க. சரியாக சொல்லணும்னா 44.22% வாக்குகள் பெறாங்க. அடுத்து நாம் தமிழர் கட்சி 9,653 வாக்குகள், 5.42% வாக்குகளை பெறாங்க. அடுத்து தேமுதிக, கடந்த முறை தேமுதிகவும் அமமுகவும் கூட்டணியில் இருந்து அவங்க ஒரு 3,054 வாக்குகளை பெறாங்க, 1.72%. அடுத்து மக்கள் நீதி மையம் ஒரு 1,968 வாக்குகளை பெறாங்க, 1.11%. கூடுதலாக வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்பி பகுஜன் சமாஜ்வாதி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1,140 வாக்குகளை கடந்த முறை இந்த தொகுதியில் பெறாங்க. இப்போது 2026 சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய திரு சிந்தனை செல்வன் அவர்கள் போட்டியிடுறாங்க. அடுத்ததாக அதிமுக கூட்டணி சார்பில் அந்த கட்சியை சார்ந்த திரு பெரும்பாக்கம் ராஜசேகர் அவர்கள் போட்டியிடுறாங்க. அடுத்ததாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா தாவேகா சார்பில் அந்த கட்சியினுடைய மாவட்ட செயலாளராக இருக்கக்கூடிய திரு மோகன் ராஜா அவர்கள் இந்த தொகுதியில் போட்டியிடுறாங்க. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியினுடைய சார்பில் திருமதி சுவாதிலட்சுமி அவர்கள் இந்த தொகுதியில் போட்டியிடுறாங்க. மேஜராக களத்தில் இருக்கக்கூடிய 4 வேட்பாளர்கள் இவங்க தான். இப்போ கருத்து கணிப்பு முடிவுகள் அப்படின்றப்ப அதை நம்ம 3 விதமாக பிரிக்கலாம். ஒன்று, கடந்த கால தேர்தல் டேட்டாஸை வச்சு என்ன நடக்குது அப்படின்றத யூகம் செய்யலாம். ரெண்டாவது, ஆன்லைன் போல்ஸ் மூலமா எடுக்கிறது. மூணாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நேரடியாக களத்தில் போயிட்டு வாங்கக்கூடிய அந்த கணிப்புகள் மூலமாக எடுக்கிறது. நம்ம இதை 3த்துலையுமே வந்து என்ன நடக்குது அப்படின்றத பார்க்கலாம். இப்போது டேட்டாஸை வச்சு நம்ம பார்க்குறப்போ 2024 தேர்தலை பொறுத்த வரைக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒரு 4,000 வாக்குகள் லீடு எடுக்குது இதே தொகுதியில். லாஸ்ட் இயரும் வந்து பார்த்தீங்கன்னா பானை விசஸ் இரட்டை இலை இதுதான் காம்படிஷனாக இருந்தது. இந்த முறையும் அதே பானை விசஸ் இரட்டை இலை தான். இப்போ 4,000 வாக்குகள் வித்தியாசம் வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு இருக்கின்றது. கூடுதலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஎம்டிகே போன முறை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3,054 வாக்குகளை பெறாங்க. இப்போ நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம், டிஎம்டிகே அப்படின்றது கடந்த முறை வந்து அமமுகவும் கூட இருந்தது அப்படின்ட்டு. செய்யூர் தொகுதியை பொறுத்தவரை அமமுக அந்தளவுக்கு வலுவான இயக்கம் கிடையாது. தேமுதிக சற்று வலுவான இயக்கம் தான். குறிப்பாக கடந்த முறை போட்டியிட்ட திரு சிவா அவர்களுடைய ஃபேஸ் வேல்யூ தான் அந்த 3,000 வாக்குகளுக்கு மிக முக்கியமான காரணம். அமமுகவை பொறுத்த வரைக்கும் கூட கடந்த முறை இந்த பகுதியில் வாக்குகளை சேகரித்து கொடுத்தவர்கள் இந்த பகுதியில் அமமுகவினுடைய ஒன்றிய செயலாளராக இருந்த திரு பாரதி பாபு அப்படின்றவரும், அதே மாதிரி இடைக்கு நாடு பகுதியில் இப்போதைக்கு பேரூராட்சி தலைவராக இருக்கக்கூடிய சம்யுக்தா ஐயனார் அவர்களும் தான் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் வாக்குகளை பெற்றுக்கொள்கிறாங்க. இப்போ அவங்க 2 பேருமே திமுகவுக்கு வந்துட்டாங்க அப்படின்றது மிக முக்கியமான விஷயம். அந்த வகையில் பார்க்குறப்ப தேமுதிக வாங்கியிருந்தால் அந்த 3,050 வாக்குகளும் இந்த முறை விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு வருவதற்கான வாய்ப்புகள் பெரிய அளவில் இருக்கின்றது.
மக்கள் நீதி மையத்தினுடைய வாக்குகள் 1968. அந்த 1968 வந்து பார்த்தீங்கன்னா கடந்த முறை அந்த முதல் தலைமுறை வாக்காளர்கள் மாற்றத்துக்காக போட்ட வாக்காளர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 400-500 வாக்காளர்கள் இருந்தாலும் கூட அந்த 400-500 இந்த முறை மீண்டுமாக விசிகாவுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை. மற்றபடி அதில் இருக்கக்கூடிய அந்த 1500 வாக்குகள் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு போவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. இப்போ இதெல்லாம் வச்சு பார்க்குறப்ப விடுதலை சிறுத்தைகள் கட்சி கடந்த முறை பெற்றதை விட இந்த முறை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3000, ஒரு 1500, 4500 வாக்குகள் கூடுதலாக பெற்று இந்த வாக்குகளினுடைய எண்ணிக்கை வந்து பார்த்தீங்கன்னா சற்றேறக்குரிய 87,500, 88,000 வாக்குகள்னு வச்சுங்களேன். 88,000 வாக்குகளை வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி இந்த முறை பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது லாஸ்ட் இயர் டேட்டா வச்சு நம்ம பார்க்குறப்ப. இப்போ அதிமுகவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 78,708 வாக்குகளை கடந்த முறை பெற்றிருந்தாங்க. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கடந்த முறை புரட்சி பாரதம் கட்சி இவங்க கூட கூட்டணியில் இருந்தாங்க, இப்போவும் கூட்டணியில் இருக்காங்க. ஆனால் புரட்சி பாரதத்தில் மிக முக்கிய ரோல், இந்த பகுதியில் மிக முக்கிய ரோல் ஆட்டினவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓஇ சங்கர் அப்படின்ற கூடிய நபர். இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா புரட்சி பாரதத்தில் இந்த பகுதியினுடைய மாவட்ட தலைவராக இருந்தவர், தனிப்பட்ட விதத்தில் ஃபேஸ் வேல்யூ இருக்கக்கூடிய நபர். இவர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ புதிய புரட்சி கழகம் அப்படின்ற ஒரு கட்சி 2024 ஆரம்பித்தார். அந்த கட்சி தற்போதுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் குறிப்பாக செய்யூர் தொகுதியில் திரு சிந்தனை செல்வன் அவர்களுக்கு ஆதரவு அளிப்பதாக சொல்லி பிரச்சாரமும் கூட பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வகையில் அந்த 78,000 வாக்குகளில் குறைந்தபட்சம் 2,000 அல்லது 3,000 வாக்குகளை அந்த ஓஇ சங்கர் என்ற கூடிய நபர் பிரித்து அதை விடுதலை சிறுத்தைகள் கட்சி பக்கம் கொண்டு செல்கிறார். அப்போது இவங்க பெறக்கூடிய வாக்குகள் 78,000 வாக்குகள்லேருந்து ஒரு 3,000 வாக்குகளை கழிச்சோம் அப்படின்னா 75,000 வாக்குகளை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏடிஎம்கே பெறுறாங்க. சரி, இப்போது இவங்க 2 பேர்கிட்ட இருந்து நாம் தமிழர் கட்சி யார் வாக்குகளை பெறுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வாக்குகள் இவங்க 2 பேர்கிட்ட இருந்து நாம் தமிழர் கட்சி வாக்குகளை பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் கிடையாது. அவங்க கடந்த முறை ஒரு 9,600 வாக்குகளை பெற்றிருந்தார்கள். இந்த முறை விஜயனுடைய தாவேகா உள்ள வருது. இப்போ இவங்க யாருடைய வாக்குகளை பெறாங்க அப்படின்றது தான் இந்த இடத்துல வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய ஒரு விடயமாக இருக்கின்றது. இவர்கள் வந்து யாருடைய வாக்குகளை பெறுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய வாக்குகளை பெறுவார்களா அப்படின்னு சொன்னா அப்படின்னா அதில் பெரிய அளவில் பெறுவதற்கான வாய்ப்புகள் இல்லை. காரணம் அப்படின்னா திமுகவினுடைய வாக்குகள் ஒருபோதும் விஜய் பக்கம் போக போகிறதில்ல. அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய வாக்குகளும் போக போகிறதில்ல. ஒருவேளை ஒரு 2,000-3,000 வாக்குகள் வந்து போன முறை முதல் தலைமுறை வாக்காளர்கள் மீண்டுமாக அதிமுகவுக்கு போட விருப்பம் இல்லை அல்லது நாம் தமிழருக்கு போட விருப்பம் இல்லை அப்படின்ட்டு விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு போட்டவர்கள் ஒரு 2,000-3,000 வாக்குகள் இந்த பக்கம் போவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன. அதான் உண்மையான கள நிலவரம். அப்படி பார்த்தோன்னா ஒரு 2,000-3,000 வாக்குகள் போகலாம். அதே மாதிரி அதிமுக பக்கம் இருந்து ஒரு சில வாக்குகள் அந்த பக்கம் போகலாம். ஒரு 2,000-3,000 வாக்குகள் அப்படின்னு வச்சுட்டுனா கூட நாம் தமிழர் கட்சி பெற்ற வாக்குகளை பெரிய அளவில் இந்த முறை வந்து பார்த்தீங்கன்னா இவங்க டிவிக்கே வாங்குறாங்க. அப்படி வாங்குறப்ப கடந்த முறை நாம் தமிழர் பெற்ற அந்த எண்ணிக்கை அந்த 9,600 அப்படின்ற எண்ணிக்கையிலிருந்து ஒரு 500 வாக்குகள் கூட அல்லது குறைய கூடுவதற்கான வாய்ப்புகள் தான் இருக்கிறதா நம்ம பார்க்குறோம். ஒரு 10,000 வாக்குகள் கிட்ட தமிழக வெற்றி கழகம் இந்த தொகுதியில் பெறாங்க. நாம் தமிழர் கட்சியினுடைய வாக்குகள் பெரிய அளவில் குறைக்கப்பட்டு அவர்கள் வந்து கடந்த முறை 9,600 வாக்குகளை பெறுகிறார்கள். இந்த முறை 5,000 வாக்குகள் அல்லது 6,000 வாக்குகளுக்குள்ளாக தான் அவர்கள் வந்து இந்த தொகுதியில் பெறாங்க. விடுதலை சிறுத்தைகள் கட்சி 85,000 வாக்குகள் கிட்ட பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன, சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன. அதிமுகவினுடைய அந்த எண்ணிக்கை வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து பார்த்தீங்கன்னா 70,000 குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. அப்போது டேட்டாஸை வச்சு நம்ம பார்க்குறப்ப நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு ஒரு 15,000 வாக்குகள் வித்தியாசத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி 10,000 15,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. அடுத்த களத்தில் நம்ம எடுத்த முடிவுகள் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் நம்ம எவ்வளோ சாம்பிள்ஸில் எடுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,200 சாம்பிள் வந்து நம்ம எடுக்கிறோம். இதில் இருக்கக்கூடிய நம்ம ஏற்கனவே சொன்னாப்புல 3 ஒன்றியங்கள் ஒரு பேரூராட்சி எல்லாத்தையும் கலெக்டிவாக தான் எடுக்கிறோம். மொத்தம் 1,200 சாம்பிள்ஸ் எடுக்கிறோம். அந்த சாம்பிள்ஸ் நமக்கு சொல்லக்கூடிய ரிசல்ட்ஸ் என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சி 47% வாக்குகளையும் அதிமுக 40% வாக்குகள். விடுதலை சிறுத்தைகள் கட்சி கடந்த முறை வாங்கினா அந்த 46.5% அப்படின்றத அப்படியே தக்க வைக்கிறாங்க. ஒரு அந்த 0.5% இன்க்ரீஸ் ஆகி 47% வாக்குகள். அதிமுக வந்து கடந்த முறை 44% வாங்குறாங்க, அது ஒரு 4% கம்மியாகுது. தமிழக வெற்றி கழகம் 9% வாக்குகளை வாங்குறாங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா நாம் தமிழர் கட்சி கடந்த முறை 5% வாக்குகளை வாங்குறாங்க, அது 3% மாறுகிறது. அடுத்ததாக பார்க்குறீங்கன்னா இதர கட்சிகள், இதர அப்படின்னும் போது சசிகலா அம்மையாரும் ஐயா ராமதாஸ் அவர்களும் இணைந்து ஒரு கூட்டணி போட்டிருக்காங்களா, அவங்களாம் சில வாக்குகளை வாங்குறாங்க. அந்த பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 1% வாக்குகளாக இருக்கின்றது. அப்போ டேட்டா அடிப்படையில் பார்க்குறப்ப விசிகா வெற்றி பெறுகின்றது. களத்தில் நம்ம வாங்கின வாக்குகள் அடிப்படையிலும் களத்தில் நம்ம எடுத்த சர்வே அடிப்படையிலும் பார்த்தீங்கன்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சியே வெற்றி பெறுகிறது.
நன்றி நண்பர்களே. அடுத்த தொகுதியினுடைய கல நிலவரத்தோடு விரைவில் உங்களை சந்திக்கின்றேன்.